என்னுடைய அடுத்த கேள்வி, இப்ப நம்ம வினோத் பெஞ்சமின் அவர்களே ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். கேள்வி என்னன்னா, when you joined the corporate service, how difficult was it to adjust to the corporate environment? Number 1. நம்பர் 2, கார்ப்பரேட் என்விரான்மென்ட்டும் இப்ப நம்ம இந்த இணையதளத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி ஃப்ரீயா பேசுறதுக்கும் என்ன, ஹவ் டு யூ ஃபைண்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? 2. 3வது வந்து இந்த கார்ப்பரேட் வேர்ல்ட்ல நீங்க ஜாப் போன அப்புறம் உங்க லைஃப், how do you find? Is there any change in your lifestyle? Or is there any change in your approach to the life? Change in your behavior? Thank you, sir. First question. எல்லாரும் சொன்ன போலவே ஆஸ் அ சோஷியல் ஒர்க் கிராஜுவேட் படிச்சு முடிச்ச உடனே நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும். ஏன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான படிப்பு படிக்கிறோம். ஏன்னா அப்போல்லாம் சோஷியல் ஒர்க் ரொம்ப கம்மியாக தான் படித்தாங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி அப்படின்ற ஸ்பெஷலைசேஷன் முடித்தேன். அப்போது என்னுடைய எண்ணம் என்னென்னா வெளியில் வரும்போது வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ஜிஓஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மை டவுன் சென்னையிலேருந்து, இன்ஃபேக்ட் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் போனேன்னா ஒரு பக்கம் விழுப்புரம், இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர் வரைக்கும் வேலை தேடி இருக்கிறேன். ரைட். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி தேடி, அவ்வளோ ஈஸி இல்லை வினோத் உனக்கு வேலை கிடைக்கிறது, பிகாஸ் யூ ஆர் அ பர்சன் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சுது ஆஸ் அ ஃப்ரெஷர். This is one. And the second thing is, somehow I got into an opportunity, ஒரு கவர்மெண்ட்-பேஸ்ட் ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்டில் வேலை கிடைச்சது, செஞ்சேன். ஸோ கார்ப்பரேட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டான என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நான் கார்ப்பரேட்டில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயத்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று, யுவர் கம்யூனிகேஷன், யுவர் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் ஜாப். அதாவது வேலை செய்ய தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வேலை செய்யறதுக்கு இவன் முயற்சி பண்றதுக்கு ஆட்டிடியூட் காமிக்கிறானா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்றேன். 12 o'clock வர சொல்றாங்க. நான் ஊர்ல இருந்து கிளம்பி வர்றதுக்கு 12 o'clock ஆயிருங்கிறேன். தே செட் ஓகே. வந்துட்டு சரி கோயம்பேடு பக்கத்துல தான் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் கேட்கும் பொழுது, இது கோயம்பேடுல வேளச்சேரி கிட்ட இருக்குங்கிறாங்க. அப்ப நான் பெரம்பூர்ல இருக்கிறேன். மணி அப்போ 12 மணி. பார்த்தா எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 2 o'clock கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் எக்ஸ்கியூஸ்க்கு கேட்ட உடனே எனக்கு இன்னும் ஒரே ஒரு 2 hours டைம் தாங்க, 3 o'clock ஐ வில் பி தேர். ஸோ இதுதான் நான் கொடுத்த கமிட்மெண்ட். ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட் எதிர்பார்க்கும். ரைட். நம்ம வந்து டார்கெட்ஸையோ அல்லது மற்ற விஷயங்களையோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆனால் சொன்னதை செய்யறதுக்கு கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour போச்சுங்க என்னுடைய இன்டர்வியூ. அதில் அது வரைக்கும் வந்து லேப்டாப்பை தொட்டு கூட பார்த்தது கிடையாது. தடவுறேன் லேப்டாப்பை. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் ரியலி பேட். ஓகே, அப்போதான் பார்த்துக்கோங்க, வேலை கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் கூப்பிட்டுட்டு, ஒன் ஆஃப் த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அது நான் வேலை செய்யறது. ஸோ கூப்பிடுறாங்க. அப்போ மனசு எப்படி இருக்கும்? ஸோ லேப்டாப்பில் நீ யூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்க்ரீன் ரீடர் ஆன் பண்ண முயற்சி பண்ணுறேன். கீபோர்டு அப்போ தான் ஃபீல் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் 12 years பேக். அப்போ முயற்சி பண்ணுறேன், எனக்கு தெரியல கீபோர்டு. அண்ட் எனக்கு தெரியாது கார்பரேட்ல வந்து ஆடியோலாம் அவ்வளோ ஈஸியாக எனேபிள் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது செக்யூரிட்டி வயலேஷன் சொல்லிட்டு ஆடியோலாம் டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. கமாண்ட் கொடுக்குறேன், ஒர்க்கே ஆகலை, சவுண்ட் வரல. அப்படியே முழிக்கிறேன். என் பாஸ் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு, என்ன இன்டர்வியூ பண்ணுறாரு. இல்லை நான் இதுதான் கமாண்டு, இதுதான் இது, பட் எனக்கு தெரியல ஏன் சிஸ்டம் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் இன்டர்வியூலாம் முடிஞ்ச பிறகுதான் ஐ கம் டு நோ தட் சவுண்ட் வந்து எனேபிள் பண்ண மாட்டாங்க அன்லஸ் அன்டில் யூ ஆர் ரிக்வயர்ட். ரைட். ஸோ இந்த அவேர்னஸ் அப்போ எனக்கு இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நான் சொன்னேன் இல்லையா, தே ஸ்டார்ட் டெஸ்டிங் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில், டெஸ்டிங் யுவர் எபிலிட்டி டுவர்ட்ஸ் அன்சர்டனிட்டி. கம்ப்யூட்டர் வேலை செய்யல, லேப்டாப் தான் வேலை செய்யுது, உன்னால் வேலை செய்ய முடியுமா? இல்லை சில வெப் பேஜஸ்லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆக்சசபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, உன்னால் வேலை செய்ய முடியுமா? அந்த ஆட்டிடியூடை நம்ம என்ன மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுருக்கிறோம். ரைட். தோண்டு போயிடுறோமா சீக்கிரமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ரைட். ஸோ செகண்ட் கொஸ்டின், ஒரு சாதாரண ஜென்ரல் என்வாயன்மெண்ட்டுக்கும் கார்பரேட் என்வாயன்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கேட்டீங்க. ஒரு என்ஜிஓ செக்டார்ல வேலை செய்யும் போதெல்லாம் ஐ எம் அ டைனமிக் பர்சன். என்னுடைய ஊர் வந்து அரக்கோணம், நான் வேலை செஞ்சது காஞ்சிபுரம். மோஸ்ட்லி ஐ டிராவல் அபவுட் 2 hours டெய்லி. அப்படியே போனாலும் நான் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ப்ராஜெக்டில் அப்போல்லாம்.
ஸோ ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போயிட்டு அவேர்னஸ் கொடுக்கணும், இதான் என்னுடைய வேலை, ரைட்? அப்போ கார்பரேட்டுக்கு முன்னாடி அங்க பயங்கர டைனமிக்கா இருந்தேன். ஸோ அங்க என்னன்னா, யூ நீட் டு பர்ஃபார்ம் அண்ட் யூ நீட் டு ஆல்சோ மூவ் அரவுண்ட். நீங்க இதெல்லாம் பண்ணாலுமே கூட உங்களுக்கு வந்து மற்ற நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. நீங்க வந்து பெஸ்ட் எம்ப்ளாயியா இருக்கணும்னா வெளியில ஆஸ் அ சோஷியல் ஒர்க் கிராஜுவேட், ரைட்? ஸோ அப்போதான் கார்பரேட் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா, ஐ கேன் சிட் இன் ஒன் பிளேஸ், யூஸ் மை ஸ்கில் டு தி ஆப்டிமம் ஸோ தட் பீப்புள் ஸ்டார்ட் அக்செப்டிங் யூ. ரெக்கக்னைஸ் எல்லாம் ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. ஸ்டார்ட் அக்செப்டிங் யூ. இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த கார்பரேட், இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து அங்க வந்து யாரோ என்ன சொல்றது, தே ஒர்க் இன் சிஸ்டம்ஸ் இல்ல. ஸோ இந்த மாதிரி இன்டராக்டிவா பெரும்பாலும் இருக்காது. ஸோ இன்டராக்டிவா எப்போ இருக்கும் அப்படின்னா, ஒரு காஃபி கனெக்ட்லயோ அல்லது ஒரு லஞ்ச் ஹவர்லயோ தான் இன்டராக்டா இருக்கும். அப்பவும் கூட இஃப் அட் ஆல் உங்களுடைய கலீக் வந்து ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு, இல்ல திடீர்னு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பாடை ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும். 1ல இருந்து 2 வரைக்கும் தான் நான் லஞ்ச் சாப்பிடுவேன், அந்த டைம்ல தான் சாப்பிடுவேன்னா முடியாது, ரைட்? சம்டைம் யூ மே ஹாவ் டு ஸ்கிப் இட். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் உண்டு. அதே போல டார்கெட்ஸ் இருக்கலாம், அந்த டார்கெட்ஸ் வந்து வேரியும் ஆகலாம், சரியா? சொல்லுவாங்கல்ல, நான் வந்து 50 டார்கெட்டுக்கு வைக்கிறாங்கன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா, அண்ட் மை நெக்ஸ்ட் டார்கெட் வுட் பி 60 or 100, ரைட்? அதை நான் அச்சீவ் பண்ணலைன்னா இந்த 50 அச்சீவ் பண்ணது ஹிஸ்டரி, ரைட்? ஹிஸ்டரி ஆயிடும். அன்னைக்கு வந்து த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆச்சா போச்சா எல்லாம் இருக்கும். நான் வந்து அந்த 50 அச்சீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து 60 அச்சீவ் பண்றேன், பட் 70 டார்கெட்டுக்கு நான் 60 அச்சீவ் பண்றேன்னா வாட் இஸ் திஸ் வினோத் அப்படின்னு வரதான் செய்யும். இதுவும் இருக்கதான் செய்யுது. அண்ட் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மைண்ட் கேம் வந்து கார்பரேட்ல கொஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள், முகம் வந்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க, ஆனா அந்த டோன் would be different. I get எனக்கு எப்பவுமே I get carried away with these tones. எப்பவுமே நான் அதை என்னுடைய பாஸ் கிட்டயும் சொல்லியிருக்கேன், என்னுடைய அது நீங்க மட்டும் இல்ல, ஆக்சுவலி வந்து நம்ம விஷுவல் இம்பேக்ட் மட்டும் அது ஒரு சிம்பிளா கொலோக்கியலா ஒரு சாபக்கேடு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கேதான் வந்து நான் சொன்ன அந்த மைண்ட் கேம் வருது. Now you are on the point. இங்கதான் நான் அந்த மைண்ட் கேமே சொல்ல வரேன். இன்ஃபேக்ட் இந்த கேள்வி தான் நான் அவர்கிட்டையும் கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதாவது there will be a difference between the tone and the reaction. Exactly, I'm with you on that. So இதை எப்படி நான் மேனேஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன். உங்க டோன் இப்படி இருக்குது, ஆர் யூ ரியலி சவுண்டிங் வாட் யூ வாண்ட் டு கெட் ஃப்ரம் மீ? இதுதான் உங்களுடைய அப்ஜெக்டிவா? எனக்கு தெரியல, ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் தென் அப்போதான் வந்து சொல்லுவாங்க, இல்ல பெஞ்சி, ஐ வாஸ் பிளேயிங் வித் யூ, மை ஃபேஸ் வாஸ். ஏன்னா சில சமயம் நான் ரியாக்டும் பண்ணியிருக்கிறேன். அப்ப என்னுடைய கலீக்ஸும் சொல்லியிருக்காங்க, அவன் சிரிச்சிட்டு தானே கேட்டான், அவன் முகம் இருக்குமா இல்லையே, அது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியாது. ஐம் சாரி அபவுட் இட், பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். But still people used to play with you. That's another debatable topic, right? So இது ஒரு பக்கம். மூணாவது கொஸ்டின், ஆஸ்பெக்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ், உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரஸ்ட் மீ, நான் 3 டைப் ஆஃப் என்வாயன்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒன்னு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இன்னொன்று வந்து ஒன் ஆஃப் தி என்ஜிஓஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன், கார்பரேட்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, சார் அந்த மாதிரி, சார் சபார்டினேட் அந்த மாதிரியான ஒரு வே ஆஃப் லுக்கிங் அட் யூ. என்ஜிஓ செட்டப்ல ஒர்க் பண்ணும் போது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், சித்தப்பா பெரியப்பா அப்படியே தான் கூப்பிட்டுப்பாங்க, என்னடா தம்பி அப்படி கூப்பிட்டு வேலை செய்யக்கூடிய என்வாயன்மெண்டா இருந்தது. நெக்ஸ்ட் கார்பரேட் அப்படின்னு வரும்போது, இட் இஸ் மோர் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், யுவர் ஆட்டிடியூட் அண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஜானர்னு தான் சொல்லணும், ரைட்? அண்ட் த வே you have been looked up is different. ஏன்னா எப்பவுமே ரோட் நாட் டேக்கன் எடுக்கும் பொழுது people start looking at you differently இல்ல, அதுவே சில சமயம் ஒரு கிக்கா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இதை சொல்லணும், என்ன அப்படின்னா, இட்ஸ் பீன் மோர் தென் அ டெக்கேட், 12 years இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு, செகண்ட் இயர்ல கால் எடுத்து வைக்கிறேன்.
ஸோ இப்போ ஒரு டீம் கால் வருது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்குது, டார்கெட்லாம் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் திங்கிங் டு புட் டவுன் மை பேப்பர்ஸ். சரி பேப்பர் போட்டுடலாம். அப்பெல்லாம் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி, வேலை வாய்ப்பும் கம்மி. சரி பேப்பர் போட்டுடலாம், பார்த்துக்கலாம், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஐ வெண்ட் அண்ட் ஸ்போக் வித் மை பாஸ். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த எனக்கு சொன்னார். இந்த மாதிரி சி யூ ஆர் ரன்னிங் இன் இது ரேஸ் கோர்ஸ்ல குதிரை ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் தி ஹார்ஸ், யூ ஆர் ரன்னிங் வித் தி ஹார்சஸ் அண்ட் யூ ஹேவ் டு கோப் அப் பெஞ்சி. இதுதான் அவர் சொன்னது. ஸோ அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஐம் சாரி, ஐம் எக்ஸ்டெண்டிங் மை டைம், பட் தென் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ அந்த ஹார்ஸ் வந்து சப்போஸ் மற்ற ஹார்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவான ஹார்சஸ் வித்தவுட் எனி டிசபிலிட்டி, இந்த ஹார்ஸ் மட்டும் பிளைண்டா இருக்கு சார். அப்போ எப்படி நீங்க ஹவு டு யூ வாண்ட் மீ டு பிஹேவ் ஆர் ஹவு டு யூ வாண்ட் மீ டு ரியாக்ட் டு தி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் வந்து இன்னொரு விஷயத்த எனக்கு சொன்னார். கரெக்ட் தான் வினோத், ஐ எம் நாட் கம்பேரிங் யூ வித் தி ஹார்சஸ் ஹூ கேன் சி, ஐ எம் கம்பேரிங் யூ வித் யுவர் செல்ஃப். நேத்து நீ என்ன எவ்வளவு தூரம் ஓடின, இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஓட போற, உன்னால ஓட முடியும், ட்ரை பண்ணு. ஒர்க் ஆன் யுவர் யூனோ கேலிபர், உன்னுடைய எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணு. சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும், பல சமயம் ஒர்க் ஆகாது. டோன்ட் லூஸ் ஹார்ட். பட் நீ அதை ஒர்க் பண்ணினா டோன்ட் வரி அபவுட் அதர் ஹார்சஸ். நிச்சயமா சொல்றேன், யூ வில் பி ஆன் டாப் ஆஃப் அதர் ஹார்சஸ்ன்னு எனக்கு சொன்னார். அந்த இயர் வந்து ட்ரஸ்ட் மீ, அவுட் ஆஃப் 21 people I've stood third. நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்லல, ஐ ஸ்டுட் தேர்ட். இன்னைக்குமே என்னால் அந்த லெவலுக்கு போக முடியல, பட் ஸ்டில் ஐ எம் கோப்பிங். ரைட்? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பேப்பர் போடுற சமயம் இந்த டாபிக் பேசுறேன், எனக்கு பேப்பர் போடணும் அப்படின்ட்டு. அப்புறமா இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஷி ஹட் வெண்ட் ஜஸ்ட் லைக் தட் மும்பை லொக்கேஷன்ல. அது எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியா வந்தது. ஸோ நான் இன்னைக்கு எஃபர்ட் போடாம வேலை செய்யாம போயிட்டேன்னா ஐ எம் கிரியேட்டிங் a wrong world. இல்ல சாரி, அது இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாம்பேல சேம் விஷுவலி இம்பேர்ட் பர்சன் இருந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்றது அவர் சொல்ல வர்றாரு. கரெக்ட். ஸோ நீங்க அதை தான் நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஓகே. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு இண்டிவிஜுவலை ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஹையர் பண்ணும்பொழுது ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்லாம அவங்க நின்றுட்டாங்க. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது இந்த செய்தி நான் கேள்விப்படுறேன். என்கிட்ட எதுவும் சொல்லலை, தே ஹையர்ட் மீ ஜஸ்ட் லைக் தட். ஆனா இந்த செய்தி எனக்கு கேள்விப்படும் போது, இந்த விஷயமும் அப்பதான் எனக்கு இந்த பேப்பர் போடலாம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது என்னுடைய கலீக்ஸ் மூலமா இதை கேள்விப்படுறேன். அவங்க எதுவுமே சொல்லல. அப்பதான் நான் டிசைட் பண்ணேன், சரி நம்மளும் வந்து ஒரு பேட் ரோல் மாடலா என்னுடைய கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே நிறைய விஷயம் வேரியஸ் பிளேசஸ்ல நான் பேசும்பொழுது சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, நான் இன்னைக்கு 12 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய கம்யூனிட்டி. என்னுடைய கம்யூனிட்டி நான் மீன் பண்றது சர்டிபிகேட்ல வாங்குற கம்யூனிட்டியை நான் சொல்லல, விஷுவலி இம்பேர்ட் கம்யூனிட்டியை பத்தி சொல்றேன். ரைட்? ஸோ தட் ஐ எம் கிரியேட்டிங் அ பெட்டர் வேர்ல்ட் ஃபார் மை பீப்புள். நாளைக்கு அவங்க எப்படி இருந்தாலும், ஒண்ணு வினோத் மாதிரி நீ வேலை செய்யாத கேவலமா, இல்ல வினோத் மாதிரி நல்லா வேலை செய். இந்த நல்லா வேலை செய் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான் இன்னைக்கு 12 வருஷமா வந்து நின்று இருக்கு. ரைட்? சோ என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு இன்டரப்ஷன் தான். வினோத் மாதிரி கேவலமா வேலை செய்யாத அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட எனக்கும் ஓரளவு கார்பரேட் தெரியும். 12 வருஷமா இல்ல வினோத் இங்க வச்சிருக்க மாட்டாங்க, இதுக்கு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. தேங்க்யூ. ரைட். ஸோ கடைசியா அந்த ஸ்டேட்டஸ், அந்த லைஃப் ஸ்டைல், ட்ரஸ்ட் மீ, ஒரு என்ஜிஓலையோ அல்லது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சதுன்னா இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோன்ல கார்டு, கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ என்னால் அவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க. இன்னைக்கு நான் த வே ஐ ட்ரெஸ், நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உன்னுடைய, அதாவது சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, இந்த கோரியோகிராஃபர்ஸ், டிசைனர்ஸ் அவங்க உங்க கூட ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐ என்ஷூர் தட் அந்த டக்கின் பண்ணி ஷூஸ் போடுறது, அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது இன்னும் என்னை வந்து டிக்னிஃபைடா காமிக்க ஆரம்பிச்சது சொசைட்டில, பீயிங் அ விஷுவலி இம்பேர்ட். இன்ஃபேக்ட் வெங்கடகிருஷ்ணன் சாரே சொல்லியிருக்கிறாரு, நீ விஷுவலி சேலஞ்சே, யூ ஆர் நாட் அ விஷுவலி சேலஞ்ச் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இஸ் அ சைட்டட் கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது உண்டு. ரைட்? இந்த கார்பரேட் செக்டர் அதுதான் எனக்கு கொடுத்துருக்குது. அண்ட் மோரோவர் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் யூ ஹாவ் குட் இன்கம். இப்பதான் வந்து இன்கம் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி எல்லா லெவல்லையும், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி செக்டார்ஸ்ல எல்லாம் வந்து நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. In those days it was a good
opportunity, good remuneration, right? And last and final thing, people start looking up to you in, if at all you're working in a corporate. நம்ம என்ன அங்க வேலை பண்றோங்கிறது, ஐ மீன் என்ன அங்க ஃபேஸ் பண்றோங்கிறது ரெண்டாவது விஷயம். are you working in a multinational company? நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. that is also a boost for me. Right, sir? I'm sorry for a long answer, but this is the answers for the questions you have asked. Thank you. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி ஷோபாவுக்கு தான். ஏன்னா இந்த டாபிக்கை வினோத ஆரம்பிச்சார், அதனால அவங்க கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, what do you think about your colleagues in your organization? Do they recognize you or do they accept you? ஏன்னா அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. சம்டைம்ஸ் அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷுவல் இம்பேக்ட் கூட அவங்க ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க முன்னாடி. இப்போ ஒரு டீமை உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, பேசிட்டு இருப்போம். சடனா சில பேர் சைன் லாங்குவேஜஸ்ல பேசிக்கிறது, இல்ல கண்ணுல பேசிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஏன் அங்க உட்காந்துருக்கோன்னே புரியாது. ஒரு தடவை ஒரு மீட்டிங் இருக்குன்னா சடனா பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ரைனிங் இல்ல ஒரு புதுசா ஏதாவது போர்ட்டல்ல சேஞ்சஸ், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது அக்செப்டபிளா இருக்குமான்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ பிபிடி செய்ய சொல்றது நம்மளுக்கு தெரியாதுன்றத நான் இன்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு தடவைக்கு 2 தடவை இன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா ஒரு மீட்டிங்னு கூப்பிட்டு ஒரு புது விஷயம் இது இன்னைக்குல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு பிபிடில போடுவாங்க. ஸோ அந்த பிபிடில கிராபிக்ஸா இருக்கும். நம்ம ஒரு ரூம்ல ரவுண்ட் டேபிள் உட்காந்துருப்போம்னு வச்சுக்கோங்க, பிபிடி ஏதோ ஒரு மூலையில இருக்கும், அது என்ன தெரியுது, என்ன நம்பர். அப்புறம் சொல்லிடுவாங்க, நியூ ஜாயின் ஆனப்ப அப்படியே எனக்கு இன்டர்ன்ஷிப் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மெம்பர்ஸை வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் டே அந்த மாதிரி கூப்பிட்டு போயிருந்தாங்க. இந்த பிபிடில நம்பர் வருது, இமெயில் ஐடி வருது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க இன்சூரன்ஸ்க்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்க இருக்க இமெயில் ஐடி, எங்க மொபைல் நம்பர், அந்த மாதிரி. இப்ப என்ன சொல்றது, ஒரு நான் டிசேபிள்ட் பர்சன் கூட நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு பிபிடில ஒரு தடவை சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் ஃபுல் ஒரு 2 hours பிபிடினா ஒவ்வொரு தடவையும் இது என்னது அது என்னதுன்னு நம்ம கேட்கவும் முடியாது எல்லாரும் முன்னாடியும். அது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும்ல. இது அவங்களோட ஃபால்ட்னு சொல்ல முடியாது, நம்ம சொசைட்டி அப்படி இன்க்ளூசிவா இல்லை. When you first joined in your organization, Yeah. How long it took for your colleagues to be very close or friendly to you, including from your own gender? So even girls, how long they took to come close to you? Including my manager, it took around 2 to 3 weeks ஆயிடுச்சு. ஏன்னா ஜஸ்ட் போறது, இது எல்லாம் நீ படி, இதை படி, அதை படி, இது வந்து நீ என்ன சொல்ல நேவிகேட் பண்ணி பாரு, வந்து ஆக்சசபிளா ஜஸ்ட் என்ன டாஸ்க்கோ அது மட்டும் தான் என்கிட்ட சொல்லுவாங்க. மற்றபடி அவ்வளோவா க்ளோஸா பேசுறதோ அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது, அவங்களுக்குன்னு தனியா டாஸ்க்ஸ் இருக்கும். நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. 2 weeks 3 weeks ஆகுது. But now as on date, how do you find with your colleagues? Are they discussing everything with you? I am really comfortable with them. ஆனாலுமே இன்னமும் என்ன சொல்றது, எல்லாமே கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. நம்ம பேரண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவே நம்ம எவ்வளவு நாளா பிறந்ததுல இருந்து பழகுறோம்ல. நம்ம இப்ப ஒரு திடீர்னு அது தெரியல, இது அவங்களுக்கு எப்பவுமே 24 hours நம்மள நினைக்க மாட்டாங்க. நம்மளோட அம்மா அப்பா பார்க்கலாம், மற்றபடி எல்லாருமே என்ன சொல்றது கெஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு இது தெரியாதுன்றது அவங்க தெரிஞ்சிருந்தாலும் அந்த டைம்ல மறந்துடுவாங்க. ஸோ ஆஃபீஸ்லயுமே இப்போ ஒரு இமேஜ் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு, இதை பாத்தியா, அதை அன்னைக்கு அனுப்பிச்சிருந்தேன் உனக்கு வாட்ஸ்அப்ல, வை டிடன்ட் யூ கால் ஹிம் அப்படின்ட்டுருவாங்க. இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டு, இது வந்து இமேஜ் ஃபார்மேட்ல இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எவ்ரிடே என்ன சொல்ற அப்பப்போ ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணதான் செய்வோம். ஸோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது. நானாவே போய் கேட்டுருவேன், இது மாதிரி இந்த மாதிரி இருக்கு, ஸோ வாட் குட் ஐ டூ, தட் இஸ் த திங். நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒரு 70 to 80% புரிஞ்சுக்குவாங்க. 20% ஹியர் அண்ட் தேர் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் மை காமன் கொஸ்டின் டு போத் ரகுராமன் அண்ட் ஜாஃபர். முதல்ல ரகுராமன் ஆன்சர் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். என்னன்னா, பீயிங் இன் த டீச்சிங் லைன், how do you find your colleagues? ஏன்னா எல்லாரும் சொல்றோம் இல்லையா, நாங்களாம் ரகுராமனுக்கு என்னப்பா அவர் வாத்தியாரா இருக்காரு, போனவனே சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருவார். அவர் ஜாஃபருக்கு என்னப்பா டீச்சரா இருக்காரு, மாசம் போறதா சம்பளம், ரைட், இது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஜென்ரலி நான் என்ன கேட்கறேன்னா,
is there any discrimination in your job also from your colleagues, or is there any discrimination for getting your promotions? இப்போ ரகுராம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார் சார், இந்த சில இதுக்கெல்லாம் நம்ம எவாலுவேஷன் எல்லாம் கூட்டு போக மாட்டாங்கன்னு சில சொன்னாரு. பட் அது ரைட். இன் ஜென்ரலாவே அபவுட் யுவர் கொலீக்ஸ் பிஹேவியர், சப்போஸ் ஒரு லேடி ஸ்டாஃபாக கூட இருக்கலாம், உங்களை பார்த்த உடனே ஷி மே அவாய்ட் யூ ஆர் ஷி மே நெக்லெக்ட் யூ. நான் இந்த ஆஸ்பெக்ட்ல தான் கேட்கிறேன், ஹவு டு யூ ஃபைண்ட் தி சப்போர்ட் ஃப்ரம் யுவர் கொலீக்ஸ் ஆர் ஃப்ரம் யுவர் மேனேஜ்மெண்ட்? இது நான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரகுராமன் சார் ஆன்சர் பண்ணுறேன். அதில் வந்து கண்டிப்பாக இது நான் வந்து ஸ்கூலில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் நான் வேலை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஸ்கூலில் நான் பிஜி டீச்சராக வேலை செஞ்சுருக்கேன். ஒரு ஒரு 6 மாதங்கள் 8 மாதங்கள் வந்து ஒரு கோயட் ஸ்கூலில் என்னுடைய தொடக்க கால 2002 என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அண்டு டவுன் நவ் ஒரு மென்ஸ் காலேஜில் இருக்கேன். இப்போ இது வந்து ஒரு சினாரியோ. இப்போ இதில் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான், அதாவது அது இட் இஸ் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதை வேணும்னே செஞ்சாங்கன்னு சொல்கிறத விட நிறைய பேருக்கு அந்த சமயத்தில் நிறைய தெரியல. இப்போ உதாரணமாக நான் கோயட் ஸ்கூலில் வேலை செஞ்சவங்க ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் பாவம், அவருக்கு ஏதாவது சிம்பிளாக நம்ம ஒரு கண்டென்ட்டு, அதாவது சிலபஸில் எல்லாம் செய்ய வேணாம், ஏதோ சின்னதாக மட்டும் கொடுங்க அவருக்கு, அவர் அதை நடத்தட்டும் போதும் அப்படி சொல்லி மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதோ உதவி செய்வதாக அவங்க நம்பிக்கிட்டு நமக்கு சில வேலைகளை குறைத்து கொடுத்து நம்மளுடைய தரத்தையே அவங்க வந்து புரிஞ்சுக்கல. அதுக்காக நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா பரவாயில்ல சார், அதெல்லாம் என்ன சார் பார்த்துக்கலாம் சார், நீங்கள் பரவாயில்ல சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார் அப்படி சொல்றது இது ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன். அதாவது அதை நான் ஏற்கனவே முன்னாடி கூட சொன்னேன், அதாவது நீங்கள் நேரடியாக சொல்றதுன்றது ஈஸி, அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணிடலாம். யூ ஆர் பேட்னா பேட் எஸ் அப்படி சொல்லிட்டுனா நான் அதை கரெக்ட் பண்ணுறது ஈஸி. பட் இப்படி சொல்லும்போது இல்லை சார் நான் பண்ணுறேன் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நமக்குள்ள என்ன சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம அதை ஒரு மாதிரி அந்த சமயத்தில் எனக்கு செய்ய தெரியல. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு பிகினிங் ஸ்டேஜஸ், அப்போ அதுவே ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தான். அதுபோல் ஒரு இதில் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து ஒரு லிட்ரேச்சர் பற்றிலாம் நம்ம பேசுகிறோம், சப்ஜெக்ட் ஓரியன்டாக சிலபஸை பற்றிலாம் பேசுகிறோம்னா அவங்க இதே தான் இப்போ மேடம் சொன்ன மாதிரி தான் அதே போல் இந்த செய்கை வழியாக பேசிக்கிறது. ரைட்டு. இப்போ நம்ம முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கிரைபிங் பற்றிலாம் கூட பேசுவாங்க. அதாவது விஷுவல் இம்பார்ட் அவர்லாம் நல்லா படிச்சுட்டு வந்துக்காருன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னாக்கா இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரைபு இருக்காங்கல்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது அப்புறம் அமைதியாகிடும். அந்த ஒரு சில நொடிகள் இல்லை ஒரு சில நொடிகள் அமைதியாகிடுச்சுனால நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அமைதியாக ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக ஏதோ ஒருத்தர் வந்து வேற ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். இது போல் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே இந்த விஷயங்கள்லாம் அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு காம்படிஷன் நடத்துகிறோம், அதுக்காக கோஆர்டினேட் பண்ணுறது, இல்லை அதை வந்து நம்ம ஒரு பசங்க வெளியில் கூட்டின்னு போகிறது, ரைட், எங்கேயா ஒரு வெபினார் இருக்குது, இப்போ வெபினார் செமினார் இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் சொல்லும்போது அதுக்கெல்லாம் கூட யோசிப்பாங்க ரொம்ப, அவரால் எவ்வளோ தூரம் செய்ய முடியும், அதெல்லாம் முடியுமா அப்படின்னா. அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா நம்ம ஒன்றும் அலர்ட்டாக இருக்கணும், காஷியஸாக நம்ம பேசி பழகி பார்க்கணும், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது தான் நான் ஒவ்வொரு டைமும் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இப்பயும் அது கண்டினியூ தான் இருக்குது. அதாவது ஒரு சைடில் அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஓகே இவரா பாவம் ஒரு விஷுவல் இம்பேர்னால இவருக்கு சில இன்அக்சசிபிலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன செய்யுது சிலதெல்லாம் விதிவிலக்காக நாங்கள் கொடுக்குறோம், இல்லைன்னா சிலதெல்லாம் குறைச்சி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறது. இல்லைன்னா இன்னொரு வகை என்னன்னா அவருக்கெல்லாம் வாய்ப்பில் பாடலாம், ஹீ இஸ் நாட் கேப்பபிள் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி டோட்டலாக அவங்களே அசஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது லேடிஸோட பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு வந்து லேடிஸோட அந்தளவுக்கு பெரிய இது வந்ததில்லை, நம்மகிட்ட அந்தளவுக்கு யாரும் ஒரு டிஸ்கிரிமினேட்டாக இல்லை. இது ஏன் இந்த கேள்வி ஆக்சுவலி கேட்டேன் ரகுராமன்ஜி, அதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பிளைண்டுக்கு வந்து இந்த பிரின்சிபால் மாதிரி பெரிய பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்கு இன்னும் கூட ஒரு எட்டா கன்னியாக தான் இருக்குன்றாங்க. இந்த கோ எஜுகேஷன் காலேஜில் வேலை பண்ணுற எல்லா லெக்சர்ஸும் கம்ப்ளைண்ட்னா லேடிஸ் வந்து கொஞ்சம் நம்மள ஏதோ ஒரு தீண்டத்தகவலாம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் இந்த கேள்வி அமைச்சது. அதாவது இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஸ்கூலில் இருந்த போதெல்லாம் அப்போ இருந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படின்னா அவங்க லேடி டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க
கொஞ்சம் ரொம்ப நம்ம கிட்ட தள்ளி நின்று தான் பேசுவாங்க. ஆனா நல்லா பேசுவாங்க இது பண்ணுவாங்கன்னா எப்படி சொல்றதுன்னா நம்ம வந்து ஒரு 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 லிமிட்டோட வச்சுப்பாங்க அதை. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கம்பை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும், ரைட். அது போல் ஒரு ஒரு அந்த டிஸ்கிரிமினேஷன் ஆனால் போக போக குறைஞ்சிடுச்சு. ஈவன் எங்கள் ஹெச்எம்ஏ வந்து பிரின்சிபல் வந்து ஒரு ஒரு லேடி தான். அவங்க வந்து நல்லா அதுக்கப்புறமெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. நான் என்னுடைய கலர் இப்படி அப்படிலாம் கூப்பிட்டுலாம் ப்ரைவேட்டெல்லாம் பேசுவாங்க. நான் இந்த அளவுக்கு அழகாக இருப்பேன், உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படிலாம் கூட பேச ஆரம்பித்த காலங்கள் பின்னாடி. லேட்டஸ்ட் லவ் பண்ணீங்களா? லைட்டர் வே கேக்குறேன். ஏன்னா இப்ப ரொம்ப சீரியஸா போக கூடாது இந்த நிகழ்ச்சி. அதாவது அவங்க எப்படி சொன்னாங்கன்னாக்க எனக்கு வந்து கூப்பிட்டு ரகுலா பண்ணுவோம், உங்களுக்கு என்னை பத்தி தெரியுமா, என்னை பார்த்துருக்கீங்களா, பார்த்தது இல்லைல்ல, உங்களுக்கு என்னை பத்தி சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணாங்களா? நான் தெரியாது மேடம் உடனே நான் வந்து சுண்டினா அப்படி ரத்தம் வர மாதிரி ஒரு கலர் இருந்தாங்க. ஓ அப்படியா மேடம், அந்த அளவுக்கு பிரைட்டா நீங்க. நான் உடனே ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க அப்படி ஒரு இதுவா பேச ஆரம்பிச்சு பின்னாடி ஒரு காலங்கள். பட் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை அந்த டிஸ்கிரிமினேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெண்டர். பட் அதர்வைஸ் இட் இஸ் தேர். அப்கோர்ஸ் அந்த மேடம் சொன்ன மாதிரி அந்த செய்கையில பேசுறதோ இல்லை திடீர்னு ஒரு இமேஜை போடுறது, இன்னைக்குமே டெய்லி இமேஜ் தான் வருது நமக்கு. எல்லா சர்க்குலர்லேருந்தும் எல்லா சிலபஸ்லேருந்து எதுவாக இருந்தாலும் இமேஜ் தான், ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டுருவாங்க. நானும் மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்கணும்னு ஒரு உபதேசம் கொடுப்பேன். இல்லை அடுத்து வந்து மெசேஜ் கொடுத்து யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதை கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்களேன்னு கேட்பேன். ஆனாலும் அது நடக்காது. நானா திருப்பி ஃபோன் பண்ணி யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணி பர்சனலாக கேட்டால் மட்டும்தான். அதுக்கு என்விஷன் மாதிரி இப்போ நமக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால we are able to manage. பட் அதர்வைஸ் ஸ்டில் தட் சார்ட் ஆஃப் அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இன்னுமே கண்டினியூ ஆகுது. தேங்க்யூ. அடுத்து நம்ம ஜாஃபர் இதுக்கு பதில் சொல்லுவார். சார் நிறைய விஷயங்களை சொல்லி முடிச்சிட்டாங்க. ரகுராமன் சார் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிட்டத்தட்ட சாரும் நானும் கிட்டத்தட்ட ஒரே டைம்லேயே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணோம். சாருடைய அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆனா நான் ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஸ்கூலு, பாய்ஸ் ஸ்கூலு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க. நீங்க தான் லக்கி. அதான் லக்கி. கரெக்ட். வெரி குட் சார். அப்படி சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுங்க சார். கொஞ்ச நாள் ராம சத்யநாராயண ஒரு கேள்வி கேட்டேன். ஆக்சுவலா நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியாது. என்னன்னா எப்பவுமே இந்த சோ கால்டு சைட்டட் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு என்ன இருக்கும், இவன் ஏதாவது ஒரு போட்டு பார்க்கலாமே. இந்த சோ கால்டு இந்த கோ எஜுகேஷன் ஒர்க் பண்ணும்போது தேவையில்லாம நம்மள வச்சு கிண்டல் பண்றது, கண்டிப்பா சார், என்னது அந்த லேடிட்ட மட்டும் பேசுறீங்க அப்படின்றது இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா பாய்ஸ் பிரச்சனைக்கே கிடையாது. கண்டிப்பா அதனால எவனுமே உங்களை வச்சு கிண்டலே பண்ண முடியாது. சார் 100% லக்கி. நான் ஆக்சுவலா வந்து நான் ஸ்கூலுக்கு போனோம்னா என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சார் சொல்ற மாதிரி நிறைய வந்து லேடிஸ் ஸ்டாஃபும் இருந்தாங்க, அதே நேரத்தில் ஜென்ஸ் ஸ்டாஃப் கூட இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ண ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூலு, அதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன். அப்ப கிட்டத்தட்ட வந்து 75-80 டீச்சிங் ஸ்டாஃப் இருந்தாங்க நான் ஜாயின் பண்ற டைம்ல. அப்ப ரொம்ப ஸ்டாஃப் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என்கிட்ட அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சது. யாரும் அவ்வளவு சீக்கிரமா மிங்கிள் ஆகல. ஒரு 1-2 பேர் மட்டும் சும்மா பீரியட் அது மாதிரி சம்மந்தப்பட்டதை பேசுவாங்க. அடுத்து என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப மிங்கிள் ஆனோம். பசங்கள்ட்ட அவங்களுடைய இதை கேட்கறது, ஒருவரோட இண்டிவிஜுவலையும் பத்தி விசாரிக்கிறது, அவனோட ரொம்ப மிங்கிள் ஆகி எந்த பையனை பத்தி எந்த தகவல் கேட்டாலும் எங்க அதர் டீச்சர்ஸ்க்கு, இப்ப நான் ஹிஸ்டரி டீச்சர், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்திய இன்ஃபர்மேஷன் யாரை பத்தி கேட்டாலும் அவனை பத்தி சொல்லுவேன். ஒரு 5-6 லைனா தான் அவனை பத்தி சொல்லிடுவேன். அந்த பையன் அப்படி அவனுடைய சிச்சுவேஷன் இது மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண கஷ்டப்படுறான், அவனை நம்ம கொஞ்சம் இது மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், அதுல வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி வர்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ண பேட்ச்ல கிட்டத்தட்ட 11th வந்து 64 பேரு பாய்ஸ், அதே மாதிரி 12th வந்து 69 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப எல்லாரோடைய டேட்டாவும் ஒரு பையன் இல்லாம அட்டண்டன்ஸ் வைஸ் வந்து பசங்களையும் சொல்றதோட அவன் எங்க இருந்து வர்றான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே எல்லாத்தையும் சொல்லுவேன். சொன்ன பின்னாடி அப்போ வந்து சரி ரைட்டு, அவர் வந்து பாடம் நடத்துறது மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு நல்ல மிங்கிலா இருக்கிறாரு. ஏன்னா எதுக்குமே நான் ஸ்கூலுக்கு போனதுல இருந்தே நான் அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி உள்ள கூட்டு போறதுக்கு பசங்க வெயிட் பண்ணுவான், அதே மாதிரி கொண்டு வந்து பஸ் ஏத்தி விடுறதுக்கு பசங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பசங்களோட ரொம்ப மிங்கிள் ஆன உடனே ஏன்னா நான் ஸ்டிக்கு கையில வச்சிருந்தா கூட, சார் ஸ்டிக்க மடக்க சார், நாங்க 2 பேருக்கு பிடிச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு பிடிச்சிட்டு போவான். அப்ப அவனோட நல்ல அந்த மிங்கிள் ஆன பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாஃப் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப ஸ்டாஃப் பேச ஆரம்பிச்சப்ப அவங்களெல்லாம் நம்மளுடைய ஒரு ஒரு இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணா, ஸ்டாஃபுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ்
டீச்சிங் சம்பந்தமா, அது மாதிரி இதெல்லாம் நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு அப்படியே டீச்சர்ஸோட அதை பேச ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கிறப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வந்து நிறைய உருவானாங்க. அதுல ஜென் ஸ்டாஃப் எல்லாம் மேக்சிமம் ஒரு சர்டன் கண்டிஷன்ல வந்து நான் என்ன சொல்றேனோ அதுதான் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் இன்னைக்கு வரைக்கும் எங்க ஸ்கூல்ல அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, எங்களுடைய பிஜி டீச்சர்ஸ் அசோசியேஷனுடைய 4-5 வருஷமா திருச்சி மாவட்ட தலைவரா நான் இருந்துட்டு இருக்கிறேன். அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஆனா திருச்சி பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அந்த டீச்சிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எதா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டர் ஒரு ஹெச்எம்க்கு மட்டும் அந்த ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிட்ல ஒரு மெயில் அனுப்புறாங்களா, அந்த மெயிலை எப்படியாவது யாராவது ஒரு ஃப்ரெண்டு மூலமா வாங்கிடுவேன் அல்லது இன்ஃபர்மேஷன் வாங்கிடுவேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜஸ் அது ஹெச்எம் குரூப்ல மட்டும் வரும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படியாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க இதை வந்து ஆரம்பத்துல இருந்து அதை வந்து ஒரு என்ன பண்ணனா ஒரு பர்பஸாவே பண்ணேன். ஹெச்எம் வந்து அடுத்த நாள் இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஸ்டாஃப்ட சொல்றதுக்கு முன்னாடி காலையில நான் ஸ்டாஃப்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது ஹெச்எம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது நேத்து ஹெச்எம் ஹெச்எம்ஸ் உடைய மீட்டிங்ல சிஓ வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ வந்து சொல்லியிருக்கிறாங்க, இதை வந்து இன்னைக்கு ஹெச்எம் சொல்லுவாங்க, இதான் கேட்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த டேட்டா கேட்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் முத நாளே சொல்லுவேன். அப்படி வந்து நான் முத நாள் சொல்றது எங்க ஸ்கூல் மட்டும் இல்லாம பக்கத்து ஸ்கூல் அப்படி இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பெரும்பாலான ஸ்கூல்ல எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது உருவாகி அவங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்க ஆரம்பிச்ச பின்னாடி எனக்கு ஆரம்பத்துல வந்து யாரெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸா தள்ளி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் போக போக அப்படி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் நீங்க பசங்களோட எல்லாம் நடந்து வர வேண்டாம், நாங்க உங்களை 2 வீலர்லயே கூட்டு வந்துடுறோம் பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படின்னு ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டு வர ஆரம்பிச்சாரு. இன்னொருத்தர், சார் நான் உங்க வீடுல இருந்தே நான் கூட்டு வந்துடுறோம், நாங்க ஈவினிங் கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க எதை பத்தி பேசுறாங்களோ, இப்ப சினிமா பத்தி நிறைய பேசுறவங்க இருப்பாங்க, அப்ப சினிமா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்றது. கம்ப்யூட்டரை பத்தி பேசுறாங்க, இப்ப கம்ப்யூட்டர் நமக்கு முழுமையா ஆப்ரேட் பண்ண தெரியாட்டாலும் கூட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கம்ப்யூட்டர் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டுட்டு அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்குள்ள எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அந்த அவங்களோட பேசுறது, டிஸ்கஸ் பண்றது. அது மாதிரி டீச்சிங்ல வந்து இந்த ப்ராப்ளம் அது இன்னும் குறிப்பா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸை ஈஸியா நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். அதுக்கு ஐஏபில நான் ஒரு 4-5 வருஷம் லீடர் வார்டனா அது மாதிரி எல்லாம் இருந்ததுனால நம்ம விஷுவலி இம்பேர்டு பாய்ஸை கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வரைக்கும் கூட மேனேஜ் பண்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சதுனால, அப்போ நான் அந்த இதுல வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட சைக்காலஜி எப்படி எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத அதை கத்துக்கிட்டதுனால, அதுக்கு பின்னாடி வந்து வெங்கடேசன் சாருக்கு தெரியும், நான் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட்ல ரொம்ப வருஷம் இருந்தேன். அப்படி ஆமா சார். அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள்ல வந்து நிறைய பேரோட கான்டாக்ட்ல இருக்கிறப்ப அந்த சைக்காலஜி ஓரளவுக்கு எனக்கு வந்து கத்துக்கிற மாதிரி வந்தது. அதனால என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ மெண்டிங் பண்றது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஈஸியாவே இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்றது, பசங்களை படிக்க வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுல வந்து நிறைய சைட்டர் டீச்சர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ், எப்படி சார் இந்த பசங்க உங்களை நீங்க சொன்னா கேக்குறாங்க, அது என்ன பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. நான் இது வரைக்கும் ஒரு பையனுக்கு கூட 1 பைசா செலவழிச்சது இல்ல. அவனுக்கு என்ன, அவனோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத கேட்டுக்கிட்ட அதுக்கு தகுந்தபடி நான் பேசுறது. அவன் பசங்களே கிரிக்கெட்டை பத்தி பேசுறானா, 5 மினிட்ஸ் நானும் அதே கிரிக்கெட் மேட்ச், முதல் நாள் நடந்த கிரிக்கெட் மேட்சை பத்தி பேசுவேன். எப்படி யாரு நல்லா விளையாண்டா அப்படிங்கறத வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கமெண்ட்ரி அது மாதிரிலாம் வர்றதோட சேர்த்து நியூஸ் பேப்பர்ல வர்றது, அதை பத்தி அந்த மாதிரியான அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு பசங்களோட பேசுறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, சினிமா புது படம் வந்திருக்கா, தீபாவளி ஒட்டி படம் வந்துருச்சு, 6 படம் வந்துச்சுன்னா 6 படத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பசங்க பாக்குறதுக்குள்ள நானும் பாத்துறணும்னு நினைப்பேன். அல்லது பார்த்து முடிச்சவங்களோட கதை கேட்டுக்குவேன். கதை கேட்டுட்டு அந்த படத்துல உடைய அந்த கருத்துலாம் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு அத பசங்களோட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் என்ன பேசணும்னு நினைக்கிறானோ அதை பேசுறது. அது மாதிரி பேசி அவங்களுடைய அந்த கோஆபரேஷன் வாங்கினதுனால அதுக்கு அடுத்ததா வந்து டீச்சர்ஸ் அதே மாதிரிதான் பண்ணேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் டீச்சர்ஸோட ஒரு நல்ல ரேப்போ இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு காரணம் வந்து அதுதான். அதோட சேர்த்து என்ன பண்ணுவோம்னா, அபிஷியல்ஸ், ஹையர் அபிஷியல்ஸோடையும் ஒரு கான்டாக்ட், அந்த ஆபீசர் டிஓ சிஓ ஆபீசர்ஸோட ஒரு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு அவங்க மூலமா அங்கே உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி ஏதாவது ஃபைல்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா கூட டீச்சர்ஸோட ஹெல்ப்,
டீச்சர்ஸ்க்கான ஹெல்ப் எல்லாம் பண்றதுக்கு ஐயா கொஞ்சம் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க தான் கார்பரேட் வேர்ல்டுக்கு நீங்க தான் கரெக்டான ஆள். அது வினோத் பெஞ்சமின் ஒத்துக்குவாரு, ராம் சத்யநாதன் ஒத்துக்குவாரு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஆக்சுவலா அதுதான் கார்பரேட் வேர்ல்டு கரெக்டா நல்லா இருக்கீங்க. ஆனா மிஸ்டேக்ல ஸ்கூல்ல போய் செஞ்சுட்டீங்க. கரெக்ட் சார். இன்ஃபேக்ட் என்ன நான் சொல்றேன்னா, நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க எனக்கு இப்ப சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரிங்க சார். அதோட நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அது அந்த டைமுக்கு தகுந்தபடி என்னை மாத்திக்கிறது தான் காரணம். இப்போ பாடம் நடத்துறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துறதுன்னா ஒரு 40 மினிட்ஸ் பீரியட்னா 25 மினிட்ஸ் தான் பாடம் நடத்துறது. மீதி அவன் என்ன பேசுவானோ அதை தான் நானும் பேசுவேன், அவனோட சேர்ந்து உட்காந்துக்குவேன். என்னோட கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணுனா பெஞ்சஸ் எல்லாம் மாத்திருவேன், கிளாஸுக்கு தகுந்தபடி டிசைனே மாத்திட்டு அந்த யூ டைப்பு அதே மாதிரி கொஞ்சம் அந்த செமி சர்க்கிள் ஆகலாம் அதே மாதிரி போட்டுட்டு பசங்களோட எல்லாரோட சேர்ந்து, ஏன்னா கிட்டத்தட்ட கடைசியில உள்ள வரைக்கும் அவன் பேசுறது நம்ம காதுல விழுகணும். இன்னொன்னு அவன் தூங்குறானா இல்லையாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு 18 வருஷமா கைடோ அல்லது கூட யாரும் ஹெல்ப்புக்கு எதுவுமே இல்லாம நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு 40+ ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய கிளாஸ்ல இருக்கிறாங்க. அவனை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அவனை அந்த சுத்தி அவனை கடைசி ஆள் வரைக்கும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு இன்டராக்டிவா அதை பண்றதுனால நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காரணம் அதுதான் சார். சைக்காலஜி தான். அத ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பேசினா அவன் இன்ட்ரெஸ்டா இருப்பான் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட பேசுறது. அதே மாதிரி நம்மளுடைய கலீக்ஸ்ட அதே மாதிரி என்ன இன்ஃபர்மேஷனுக்காக நமக்கு கால் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் கால் பண்ணா. உண்மைக்கு சொல்றேன், நீங்க ஒரு ரோல் மாடல். Wasim sir, congratulations. Seriously, this is inspirational. I'm really impressed. Thank you. I mean, என்னோட இன்னொரு சைடு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். I have been a teacher in my life for around 1 year. So okay, I was a guest lecturer in University of Madras in Department of Psychology. இல்ல இப்ப அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான் வரேன். சாரி, இப்ப ஒரே ஒரு சார் மாதிரி ஒருத்தர் எனக்கு கைட் பண்ணிருந்தாங்கன்னா I could have been a better teacher. So அதுதான் சொல்ல வந்தேன். Thank you. ரைட். அது என்னன்னா ஆக்சுவலி சரி, இப்ப நம்ம அடுத்த ஒரு காமன் கேள்விக்கு போயிடலாம் நேராவே. 5 பேருமே ஐ வாண்ட் டு ஆஸ்க் a common question starting with Shobha. What should you do to sensitize the general public? அதாவது காமன் மேனை சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்லலாமா? சொல்லுங்க சார். யா, ஸோ நான் ஒரு விஷயம் ரொம்ப ஹையா ஃபீல் பண்றது என்னன்னா, we have to mix with them more. இப்போ நிறைய பேருக்கு இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனி, வினோத் ஒர்க் பண்ற கம்பெனி எடுத்தீங்கன்னா, நாங்க ஒன் ஆஃப் த ஏர்லி ஜாயினர்ஸ் எங்க கம்பெனில. அதுல என்ன கொஞ்சம் கூட சேர்த்துங்க சார். அது என்ன கொஞ்சம் கூட சேர்த்துங்க. டெஃபினட்டா. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நாங்க சேரும்போது எங்களை இந்த மாதிரி விஷுவல் இம்பேர்ட் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்க ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணிட்டோம். ஐ மீன் வி செட் அ பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ வர பசங்களுக்கு தே ஆர் கிவிங் ஆல் த ஃபெசிலிட்டி. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நார்மல் பீப்புள் கூட, சைட்டட் பீப்புள், ஏபிள்டு பீப்புள் கூட பழகுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தி இன்க்ளூஷன் வில் கோ ஹையர். அதாவது நம்ம நம்மளுக்குள்ள இல்லாம இன்ஃபேக்ட் இந்த மீட்டிங் கூட we could have bought people from various spheres of life. that I leave it to Benjamin. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, சோஷியலைசிங் இம்பார்ட்டன்ட் சிம்பிளா சொல்றீங்க. Correct, exactly. Socializing is very important, especially with abled people. What about Shobha? Yeah. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரம் பிகினிங் அவங்க பிறந்த நம்ம விஷுவல் இம்பேர்டோ, பிசிக்கல் டிசபிலிட்டி, லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி என்னவா இருந்தாலும் சரி, பிறக்கும் போது அவங்க பிறந்ததுல இருந்தே எல்லாரும் கூட இன்க்ளூட் ஆகணும். ஸ்பெஷல் ஸ்கூல் ஆகட்டும், என்ஜிஓ இதெல்லாம் தேவையில்லாம நார்மல் ஸ்கூல்ல கவர்மெண்ட்டும் மாறணும், எல்லாருக்கும் அட்மிஷன் பண்ணும். ஒரே கிளாஸ்ல விஷுவல் இம்பேர்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். பிசிக்கல் டிசபிலிட்டினா இன்க்ளூஷன் இருக்கணும், ரேம்ப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பழகும் போது அவங்க நான் டிசேபிள் பர்சன்ஸும் இந்த மாதிரி பீப்புளை பார்த்துருப்பாங்க ரெகுலர் லைஃப்ல. இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். கரெக்ட். தட் இஸ் த மெயின் ரீசன். அங்க ரூட் கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க வளரும் போது அவங்களுக்குமே அது பழகிரும். நான் டிசேபிள் பர்சன்ஸ்க்கும் நம்ம கூட அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். விஷுவல் இம்பேர்டுக்கும் நம்ம சைட்டட் பர்சனோ நான் டிசேபிள் பர்சன் கூட எப்படி பழகணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு விஷுவல் இம்பேர்ட்னா விஷுவல் இம்பேர்ட் கூட மட்டும் கம்ஃபர்டபுளா இருக்காங்க,
பேசுறதா இருக்கட்டும், பழகுறதா இருக்கட்டும், விஐனா ஒரு தனி என்ன சொல்றது, they feel தனி வேர்ல்டு, செப்பரேட் வேர்ல்டு. கரெக்ட். சோ அதுதான் மெயின் ப்ராப்ளம். நான் வந்து இன்க்ளூஷன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்க்ளூஷன் வந்தாதான் நம்ம இத சரி பண்ண முடியும். சோ நைஸ் ஆஃப் யூ. கரெக்ட். வாட் அபௌட் ரகுராமன்? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் சொல்ல முயற்சி பண்றேன். ஏன்னா ஒன்று வந்து நான் வந்து என்னன்னா வந்து ஒரு பார்வையற்றவன் அப்படின்றத முதல்ல நான் ஏற்றுக்கிட்டு அதை நான் வந்து அதாவது நான் வந்து இப்போ நீங்கள் சென்சிட்டைஸ் பண்ணது காமனாக ஒரு கம்யூனிட்டியை ஜென்ரல் பப்ளிக்கை எப்படி சென்சிட்டைஸ் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. நான் அதை பேஸ் பண்ண சொல்றேன். அது முதல்ல நான் வந்து ஒரு விஷுவல் இம்பேர்ட் தான், என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் லிவிங் தான், எனக்கு இதான் மோட் ஆஃப் ஆக்சஸ். நான் வந்து மோட் ஆஃப் ஆக்சஸ்னா இப்போ நீங்க ஸ்பூன்ல சாப்பிட்றீங்கன்னா நான் கையில தான் சாப்பிட முடியும். நீங்க அங்க வந்து ஸ்பூன்ல ஏன் கட் பண்ணி சாப்பிடலாமே, இல்ல இப்படி சாப்பிடலாமே, அப்படி சாப்பிடலாமே, சாப்பிடலாம். ஐ டோன்ட் மைண்ட். பட் ஆஸ் வெல் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள்ன்றதை நான் எடுத்துக்கணும். அதை நான் வந்து உணர்த்துவதற்கு ஒரு சாத்வீகமான முறையில், ஐ மீன் நீ நாட் டு பி ஆல்வேஸ் அக்ரெசிவ் பட் அசர்ட்டிவா, ரைட்? ஐ நீட் டு பி அசர்ட்டிவ் இன் மை ப்ரெசன்டேஷன் அண்ட் இன் மை ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். முதல்ல அந்த ஸ்கில்ஸ்ல நாம வந்து கைவிடாமல், அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் லிவிங்கை கைவிடாமல், நான் எங்க போனாலும் ஒரு ஒர்க் பிளேஸா இருக்கலாம், ஒரு சோஷியல் கேதரிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு பெரிய பெரிய கம்யூனிட்டியா இருக்கலாம், ஒரு பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், இல்லை ஈவன் ஒரு பெரிய முதலமைச்சர் மாதிரி பெரியவங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனா அங்க கூட நான் வந்து என் கேனை யூஸ் பண்ணி தான் நடந்து போனேன். இப்போ உதாரணமா அப்படி நான் சொல்லணும்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இது முதல்ல நான் வந்து இப்படிப்பட்டவன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், என்னுடைய ஆக்சஸ் இப்படிதான் நான் அணுக முடியும்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த என்ன வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த சென்சிட்டைசேஷன், புரிதல் வேணும்ன்றீங்க. ஆமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் அந்த சென்சிட்டைசேஷன் உருவாகுது. ரெண்டாவது மேடம் சொன்ன மாதிரி, இல்ல நான் என்ன இன்னும் வேற மாதிரி எப்படி யோசிக்கிறேன்னா, என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு இருக்கு, இவிஎஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு ஸ்கூல்லலாம். அந்த இவிஎஸ் பேப்பரை வந்து இப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நான் ரொம்ப காலம் எனக்கு ஒரு ஆசை இல்லை. அதாவது ஐ வாண்ட் டு மேக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் சோஷியல் என்விரான்மெண்ட், பிசிக்கல் என்விரான்மெண்ட், மென்டல் என்விரான்மெண்ட் அப்படின்ற சிலபஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது இந்த இவிஎஸ்ன்ற பேப்பர் அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோட புரிஞ்சுக்க ஆரம்பிச்சானா இன்னும் நல்லாவே இருக்கும். அது வந்து அந்த ஒரு சென்சிட்டைசேஷன் அங்கே ஆரம்பிக்கும். அதே போல இப்ப சார் சொன்னாரு, மிஸ்டர் அப்துல், நம்ம ஜாஃபர் சார் சொல்லும்போது ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான கியூ, அதுதான் நானும் இப்ப நிறைய இடத்துல ஃபாலோ பண்றோம். ஒரு வேலை தான் முக்கியங்க. நான் என்ன என்னுடைய ஜாபா எடுத்துக்கணும், என்னுடைய வாழ்க்கையில எதை நான் என்னுடைய ப்ரொஃபஷனா இல்ல என்னுடைய பேஷனா கூட இருக்கட்டுமே, வெளியில பேஷனா நான் எது எடுத்துக்கணும், எதுல நான் ஒர்க் பண்ணணும், அதுல நான் வந்து பெஸ்டா, அதுல நான் வந்து உண்மையாவே ஒரு எக்ஸ்பர்ட்டா என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாலே அதை 4 பேர் சுத்தி இருந்து பார்க்கும்போது that will really get முதல் விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு அப்பீல் ஆகும், மூணாவது அது இன்ஸ்பயர் ஆகும், நாலாவது விஷயம் அது இன்க்ளூட் ஆகும். Right? That is how I see this whole community could become. நன்றி. ஜாஃபர் ஷார்ட்டா. சார், என்னோட இது வந்து ஒன்னே ஒண்ணு, நம்ம விஷுவலி இம்பேர்ட் மேல ஒரு ராங் ஒப்பீனியன் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஆட்டிடியூட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க, கோவமாவே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார், நான் வந்து எங்கேயுமே யார்கிட்டையும் எவ்வளவு கோவமா பேசுனாங்கன்னாலும் சரி, அவங்க பேசுறதுக்கு நம்ம எப்படி கன்வீனியன்சிங்கா அதுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது யோசிப்பேன். அதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட திங்க் பண்றதுக்கு எடுத்துட்டு எப்படி இவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம், எப்படி கன்வின்ஸ் பண்றதுக்கு வேற என்ன வழி இருக்கு, வேற என்ன வேர்டு போடலாம் அப்படிங்கறத வந்து ஒவ்வொன்னையும் ரொம்ப யோசிச்சு கன்வின்ஸ் பண்றதுக்குரிய வழியை பார்ப்பேன். இப்ப எனக்கு ஒரு பஸ் ஏத்தி விடுறதுக்கு ஒருத்தர் வந்து நான் ரோட கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறாருன்னா, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாருன்னா, சார் உங்களுடைய வேலையோட சேர்த்து என்னை அவர் கொஞ்சம் அப்படி கிராஸ் பண்ணி விட்டுருங்களேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு மெதுவா பேசுவேன். அப்போ அந்த இதை நம்ம கொஞ்சம் மாத்திட்டோம், நம்மளுடைய பொலைட்னஸ், நம்மளுடைய கொஞ்சம் நம்மளுடைய ஆட்டிடியூட் மாத்தணும்ன்றீங்க சிம்பிளா சொல்லுங்க. ஆமா சார், நம்ம ஆட்டிடியூட மாத்திட்டோம்னா சொசைட்டியோட ஆட்டிடியூட நம்ம கொஞ்சம் மாத்திடலாம் சார். தேங்க்யூ சார். நம்ம அடுத்து வினோத் பெஞ்சமின், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு முத்துச்செல்வி இல்லாத ரோல வினோத் பெஞ்சமின் தான் கரெக்டா ஃபில் பண்றாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய நல்ல விஷயங்கள். எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, ராம் சத்யநாராயண் வில் கோ வித் மீ. இந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிற மேம் சொன்ன அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே கோயிங் ஃபார்வர்ட் இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ளூசிவ்லி இன்டு த டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இண்டஸ்ட்ரி 4.0 பத்தி பேசிட்டு இருக்கோம். வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட்
ஃபார் இண்டஸ்ட்ரி 5.0. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் பர்சன் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனுக்கு தனியாக டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கும், ரைட்? அதை தனியா காசு கொடுத்து வாங்கி அதுக்குன்னு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண வேண்டியும். இப்போ அப்படி கிடையாது. nuance talks, ரைட்? ஸோ கஸ்டமைஸ் இப்போ வந்து மாஸ் கஸ்டமைசேஷன் அதுதான் வந்து இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய பெரிய பூமே. ஸோ மாஸ் கஸ்டமைசேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வித் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், லோ விஷன் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், டாக் பேக் அதுலயே இருக்கு. ஸோ பர்சன் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட்டும் பயன்படுத்தலாம், சிங்கிள் ஹேண்டட் மோடும் பயன்படுத்தலாம். த வேர்ல்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இன்க்ளூஷன் சார். இதை நம்ம எல்லாரிடத்துலயும் கொண்டு போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஆட்டிடியூட் கண்டிப்பா இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து இந்த விஷயமும் நம்ம கொண்டு போகணும். நிறைய நேரங்கள்ல என்ன ஆகுது, நான் ஆஸ் ஐ வாஸ் அ வெப் டிசைனர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இணையதளங்களுக்காக ஒரு வெப் டிசைன் பண்ணும்பொழுது அந்த டிசைன்லயே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோவை அப்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் அந்த போட்டோக்கு நீங்க பை டிஃபால்ட் என்ன டைட்டில் நேம்னு போடணும் அந்த HTML கோடிங்ல. பட் நம்ம சைட்டட் பியர்ஸ் வந்து அது அந்த அவேர்னஸ் இல்லாததுனால ஓகே சரி போட்டோ அப்லோட் பண்ணிட்டோம்னா பாத்திர போறாங்க, வாட் பிக் டீல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அந்த டிசைன்ல வந்து இருக்கு, அந்த டிசைனை வந்து நம்ம புரிய வச்சிட்டோம்னா அதான் அவேர்னஸ், ஆர்டிகுலேட் அண்ட் ஆம்பிளிஃபை. ஸோ இதுதான் வந்து 4th ஜெனரேஷனுடைய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் 4th ரெவல்யூஷனுடைய முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ எனக்கு இப்படிலாம் இருக்கு, இப்படி அவங்க சைட்டட் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு அதை நான் வந்து ஆர்டிகுலேட் பண்ணும் ஒழுங்கான முறையில இது இப்படி பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் ஆர்டிகுலேட் பண்ணி அந்த விஷயத்த பல பேர் இடத்துல நான் கொண்டு போகும்போது இட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் யுவர் கல்ச்சர், ஒன் ஆஃப் தி இன்க்ளூசிவ் டிசைன். விஷுவலி இம்பேர்டுக்கு மாத்திரம் ஒரு பிரெயில் டாக்டைல் மேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல கலரும் போட்டு டாக்டைல் மேப்பா இருந்துச்சுனாக்கா the purpose solves, right? So the purpose வந்து it solves. So அதுதான் என்னுடைய shortest answer. So what I'm trying to say is it is going to be inclusive design. நம்மளுக்கு அவேர்னஸ் இருந்து அதை ஆர்டிகுலேட் பண்ணி பல இடத்துல ஆம்பிளிஃபை பண்ணும் பொழுது it will become a inclusive world, sir. Thank you. Actually, as a moderator, I want to say few things. இந்த இவங்க 5 பேரும் பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் என் லைஃப்ல ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணி பார்த்துதான். ஒன் வே ஆர் தி அதர், ஒன் டைம் ஆர் தி அதர். பட் என்ன இது ஒரு இஷ்யூ அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன், கரேஜ், இது மட்டுமே நம்பி இந்த ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண. அப்போ கண்டினியூ பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன எனக்கு ஆக்சுவலி தோணுதுன்னா, என்னடா டிஃபிகல்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே, ஒன்றும் குறைய மாட்டேங்குதே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் தோணுச்சு. என்ன அப்படின்னா, எப்பவுமே when you fight against a thing which is not normal, அதாவது ஒரு நார்மலான விஷயம் என்ன, பிளைண்ட்னா டீச்சரா இருப்பான், பாட்டு சொல்லி கொடுப்பான், இல்ல வாத்தியாரா இருப்பான், அப்படி இல்ல நீ ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ற அப்படின்னும் போது எல்லாருமே அது அக்செப்டன்ஸ் ரெகக்னிஷன், இந்த வினோத் சொன்ன மாதிரியோ ஷோபா சொல்ற மாதிரியோ அந்த அக்செப்டன்ஸோ ரெகக்னிஷனோ கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஆக்சுவலி தோணுது. அப்ப நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி லெட் அஸ் ஃபைட் இட் அவுட். யாராவது ஒருத்தர் someone should tie the belt to the cat. போன யார் மணி கட்டுறாங்க பார்ப்போம், யார் இதை ஹேண்டில் பண்றாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஐ தாட் லெட் மீ பி தட் பர்சன். முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு போவோம், அங்க என்ன நடத்தாங்க பார்ப்போம். அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போவோம், அங்க என்ன பார்ப்போம். அப்படி பார்க்க வரும்போது இந்த இவங்க சொன்னாங்க இல்லையா, எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், உங்களை தள்ளி விட்டுருவாங்க, அங்கே ஹியூமனிட்டி கிடையாது, அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க. When I first went to Supreme Court, I was forced to spend from my own pocket because I was visually challenged. I thought, let me go and see what it is there actually. அங்க என்ன நடக்குது, என்னதான் பண்றாங்க, நம்மளுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம், லெட் மீ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது ஐ லேர்ன்ட் so many things. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம வந்து கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல சர்வைவ் ஆக முடியும், இந்த வேர்ல்ட்ல சர்வைவ். ஆனா எங்க, unless you believe yourself, you trust yourself. அப்ப இதெல்லாம் பார்த்து வரும்போது நிறைய பேர் அந்த நம்ம ரகுராமன் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எல்லாம் தேவையா எல்லாம் சொன்னாங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்து ஒரு கன்சைஸா வரும்போது பரவாயில்ல, அவங்க என்ன வேணா சொல்லட்டும், நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படி ஃபேஸ் பண்ணி வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள்,
என்னுடைய ஓன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள்ல, இந்த இந்தியால பெரிய சர்க்கிள் இருக்காங்க. அது ஒரு அதாவது ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பட் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நினைச்சா ஹோம் மினிஸ்டர் கூட டைரக்டா பேச முடியும். அந்த லெவல் இருக்கவங்க யாருமே சொன்னாங்க, ஐயோ நீ பிளைண்டு, இந்த அட்வொகேட்டா வந்தா எப்படி, அது எப்படி எல்லாம் கேட்டவங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, we always told that you are intelligent, you are knowledgeable, you will come as advocate. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓஹோ ஒருத்த வந்து டெவலப் ஆகி வந்தா எல்லாரும் பேசுவாங்க, டெவலப் ஆகலன்னா யாரும் பேச மாட்டாங்க. அங்கதான் நம்ம வினோத் பெஞ்சமின் சொன்ன மாதிரி, unless you prove your metal, your skill, your attitude, no one is going like that. எங்க நான் ஜாஃபர் மாதிரி மாறினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்தவனுக்கு என்னப்பா ரிக்குவயர்மெண்ட், வாட் ஹி வாண்ட்ஸ், வாட் இஸ் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் மீ அப்படின்னு பார்க்கும்போது, அங்கதான் ஐ தாட் இல்லாத அட்வொகேட்ஸுக்கு நம்ம நாலேஜா இருப்போம், இருக்கிற அட்வொகேட்ஸுக்கு நம்ம வந்து தாட் ப்ரோவோக்கா இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்க நான் ஜாஃபரா மாறினேன். அப்ப நான் எங்க ஷோபா மாறினேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆரம்பத்துல ரொம்ப சம்பீசமா போனேன், ஏப்பா எல்லாம் சொல்லுங்கப்பா, என்னப்பா எனக்கு எது தெரியாதுப்பா. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்த போது நம்ம ராம் சத்யநாராயண் சொன்ன மாதிரி அசெப்டிவ், இதுதான் என்னால முடியும், நீ வந்தா வா, இல்ல பரவாயில்ல, ஐ கேன் பி வித்வுட் ஒர்க் பை சிம்பிளி ஸ்லீப்பிங் இன் மை ஆஃபீஸ் அப்படின்ற ஸ்டேஜ் வந்த அப்புறம் தான் people started respecting. அங்கதான் வந்து இன்னைக்குதான் ராம் சத்யநாராயண் proved me that I am right. ஏன்னு கேட்டா அசர்ட்டிவ்னஸ் வந்து அங்கதான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, நம்ம we are on right path. ஆனா எங்க நம்ம தப்பு வருது அப்படின்னா சென்சிடைசிங். சென்சிடைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தனாலையோ, இல்ல வெளியூர் போகும்போது ஒரு 1/4 பஸ் பாஸ் கொடுத்தனாலையோ, ஒரு கேனு கொடுக்கறதுனாலயோ, பெயில் வாட்ச் கொடுக்கறது வந்துடாது. எங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாய்மெண்ட். இது அகெயின் பெஞ்சமினும் சரி, ஒரு ஷோபாவும் சரி, எல்லாருமே ப்ரூவ் பண்ண விஷயம் என்னன்னா, இஃப் யூ காட் அன் எம்ப்ளாய்மெண்ட், பீப்புள் ரெஸ்பெக்ட். இஃப் யூ நீட்லி ட்ரெஸ், பீப்புள் ரெஸ்பெக்ட். இஃப் யூ பிஹேவ் லைக் அ நார்மல் பர்சன், பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ. தான் இவங்க திருப்பி 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 சொல்ல ட்ரை பண்ணாங்க. அப்ப என்ன இங்க வருதுன்னா, இஃப் யூ ஹேவ் அ குட் எம்ப்ளாய்மெண்ட், இஃப் யூ ஹேவ் குட் இன்கம், இஃப் யூ கேன் பை அ கார், இஃப் யூ பி இன்கம் டாக்ஸ் அசஸி, சாதாரண சோ கால்டு சைட்டட் பீப்புளோ, இந்த ஏபிள்டு பாடிமேனோ உங்களை ஈக்குவல் சொசைட்டில சேர்த்துக்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம எப்படி முடிவு ஆகணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் சரி நம்மளும் வந்து இந்த சோ கால் இந்த கார்பரேட் ப்ராடக்ட்ஸ் இறங்கலாம், இந்த லாபி பண்ணலாம் அப்படின்னு வந்தது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு 1 year பேக் இந்த இதே வினோத் பெஞ்சமின் நான் பழகும்போது அவருக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் இன்டர்நேஷனல் அட்டார்னி சுபுக்குள்ள நான் ரொம்ப சாதாரணமா கூட மிக்ஸ் பண்ணேன். ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் வரும்போது he wanted me to see my biodata. இந்தாங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சேன். ஒரு 1 day கழிச்சு he called me, சார் நீங்க என்ன இப்படி அப்படின்னு. சார் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். இல்ல இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையேன்னாரு. சார் நான் சொல்லணும்னு தோணல, பிகாஸ் எனக்கு வினோத் பெஞ்சமினோட ஃப்ரெண்டா பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால நான் பயனே தவிர நான் யாரு என்ன எனக்கு என்ன தெரியும் நான் சொல்ல நான் விருப்பம் இல்லை. நான் இன்னைக்கும் சொல்றேன், வினோத் பெஞ்சமினோட ஃப்ரெண்டா நீங்க பழகினா நான் பழகுவேன். என் ஸ்டேட்டஸை நீங்க மதிச்சீங்கன்னா எனக்கு நீங்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஐ வாண்ட் டு பி ஹியூமன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் he became very close to me. அவர் நல்லது கேட்ட எல்லாமே ஸ்டார்ட் டிஸ்கஸிங் இது. இது ஏன் நான் சொல்றேன்னா, எப்பவுமே இது கார்பரேட்ல லைஃப்ல எங்க போகுதுன்னா ஒரு பாலிடிக்ஸ்ல போகுது. ஆனா இப்ப அவர் சொன்னார் இல்லையா, நம்ம ராம் சத்யநாராயணோ ஒரு வினோத் பெஞ்சமினோ எல்லாம் சொன்னாங்க, இதே ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிலயோ இதுல ஒரு ரூரல் லெவல்ல போகும்போது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரீயா பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. No one is worried about your disability. பட் எங்க ப்ராப்ளம் வருதுன்னா, அங்கதான் நம்ம ஜாஃபர் சொல்ற மாதிரி மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம், பப்ளிக் லைஃப்ல ப்ராப்ளம். எங்க they don't want to take you to the inclusive life. எங்க இன்க்ளூசிவ் லைஃப் நான் அப்படி சொல்றேன்னா, அவர் சொன்னார் இல்லையா ஜாஃபர், சவுத்துல அது கிடையாது. ஆக்சுவலி ஈவன் இன் சென்னை பெரிய சிட்டியில கூட ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. நோ டவுட். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த கேள்வி. ஆனா ஈவன் இன் சென்னை இருக்குதான் செய்யுது. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ப்ரொஃபஸரால கூட கல்யாணம் பண்ணிக்கும். என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் டிசபிலிட்டி. இதே அவன் வந்து ஏபிள்டு பாடிமேன், சோ கால்டு ஏபிள்டு பாடிமேனா இருந்து அவன் தண்ணி போட்டாலும் சரி, ரோட படுத்துக்கிறதாலும் சரி, அவனுக்கு பொண்ணு கொடுக்குறான். ஏன் காரணம்? பிகாஸ் he has got a vision. இங்கதான் வந்து people has to be sensitized. பீப்புள் சென்சிடைஸ்க்கு நீங்க எல்லாம் ஒரு ஐடியா சொன்னீங்க. ஆனா நான் ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா சொல்றேன். அது கூட ஏத்துக்க முடியாது தான் சொல்லிடுறேன். இட் இஸ் த சோல் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு சென்சிடைஸ் த பீப்புள். ஒரு பீப்புள வந்து எப்பா தே ஆர் ஆல்சோ ஈக்குவல்.
They are on par with human beings. They have got all feelings like you. You should not discriminate them. அப்படி என்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பப்ளிக் மீடியா லைக் தூர்தர்ஷன்லயோ ஒரு பிரைவேட் மீடியா லைக் சன் டிவிலயோ என்டிடிவிலயோ சொல்றோம், அன்னைக்கு தான் இந்த பீப்புளுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும். ஒரு கொரோனா அப்படின்னா எல்லா சேனலும் இன்ஃபார்ம் பண்றீங்க, ஆனா ஏன் ஒரு சென்சிடைசேஷன் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? பண்ணல. ஒண்ணு, ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆன் தி அகேஷன் ஆஃப் தி வேர்ல்டு டிசேபிள் டே ஆர் தி இன்டர்நேஷனல் டிசேபிள் டே, தி யூனியன் கவர்மெண்ட் ஹானர்ஸ் வித் தி நேஷனல் அவார்ட். இந்த வருஷம் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா தே சே கொரோனா இஸ் ரீசன். நான் என்ன கேட்கறேன், ஜூலைல அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணாங்க, ஆகஸ்ட்ல கொடுத்தாங்க, ஆகஸ்ட்ல க்ளோஸ் பண்ணாங்க. 3 months ஆயுமே தே சே கொரோனா இஸ் ரீசன். அப்படி என்ன அர்த்தம்? தே சே யூ ஆர் நாட் அ பிரைமரி சோர்ஸ் ஃபார் அஸ், யூ ஆர் ஓன்லி செகண்டரி சோர்ஸ். அப்ப இது எங்க வரணும் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, என்னுடைய ட்ரீம் ஆர் என்னுடைய எய்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபோர்த் ஆர்டர் தெரியும், ஆனா இன்னைக்கு சொல்றேன், some of the differently able should be in the politics. Politics ஏன்னா சும்மா அரசியல்ல வந்து கூஜத்தை கொடுத்து கிடையாது. They should be MP or they should be MLA. And secondly, அந்த MP MLA போகும்போது அவன் எந்த விதமான differently able இருந்தாலும் சரி, they should support all the differently abled and say all the differently abled are equal. They have got the human sentiments, they have got everything like you. உங்க பிளட் அவன் பிளட் ஒண்ணுதான்டா, நீங்க அவனை மதிச்சா தாண்டா அவங்களுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு சொன்னாதான் இந்த விஷயம் வரும். இதுக்கு சென்சிடைசேஷன் நாட் ஓன்லி இந்த பிரைவேட் செக்டர் பட் ஆல்சோ இந்த பப்ளிக் செக்டர். அப்ப அடுத்த ஒரு விஷயம் வரும், when government is privatizing so much என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the persons with disabilities and equal opportunities act has to change. எப்படி சேஞ்ச் ஆகணும்? every private concern, அது என்னோட அட்வொகேட் ஆஃபீஸ் தான் சரி, I should provide an opportunity to the physically impaired. அப்படி இருந்தாதான் அவ வந்து கவர்மெண்ட் வந்து அதை ரன் பண்ண அலோவ் பண்ணும். அந்த ஸ்டேஜ் இந்தியாவில வந்துருச்சுன்னா, you can very well see all the physical challenge will be recognized, not accepted. அவர் ரெகனைஸ் பண்ணுவாங்க. வினோதம் நம்ம சோபாவும் சொன்னாங்க, அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்றது தேவையில்லைங்க, நம்மளை ரெகனைஸ் பண்ண சொல்லுவோம். ஒன்ஸ் they are recognized, automatically all these issues will be solved. But anyway, நாங்களே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். I want someone from the audience side should ask some questions, please.